ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். முகத்தில் பொலிவு ஏற்பட, முக வசீகரம் ஏற்பட சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான முருகன் துதி. அகத்தின் கண்ணாடி முகம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களையும் நம்ம மறைக்க நினைச்சாலும் நம்ம முகம் காட்டி கொடுத்துடும். ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் வசீகரத்தன்மை இருக்கிற பட்சத்தில் அந்த நபரை எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால அவருக்கு பல அனுகூலங்களும் கிடைக்கும். ஆனால் நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி, உடலில் தங்கியிருக்கக்கூடிய தீய அதிர்வுகள் காரணமாக நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய வசீகரத்தன்மையை இழக்குது. இழந்து போனால் அந்த வசீகரத்தன்மையை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம தெய்வசக்தி கை கொடுக்கும். அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான முருகன் துதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன துதி அப்படின்னா, மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, ஏவரம் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இதுதான் அந்த துதி. எந்த காலகட்டத்திலையும் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர் தான் வேலன் முருகப்பெருமான். அவரை போற்றக்கூடிய இந்த துதியை செவ்வாய்க்கிழமைகளில் காலை அப்படின்னா மாலை வேலைகளில் உங்கள் வீடு பக்கத்திற்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி 9 முறை இந்த பாடலை பாடுறது மூலயமா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய வசீகரத்தன்மையை நீங்கள் திரும்ப பெற முடியும். உங்களுக்கு இது வரைக்கும் துரதிர்ஷ்டத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி உங்ககிட்ட ஒரு வசீகரம் ஏற்படும். உங்கள் முகத்தை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தீய அதிர்வுகள் நீங்கி உடல்நலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். நான் அழகாக இல்லை, நான் அழகாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்கிறது. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் மற்றவங்க உங்களை பார்த்தாலே ஒரு புது பொலிவு ஏற்படணும். இவர் முகத்தில் ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் உங்கள் முகத்தில் கொண்டு வரதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான துதி தான் இந்த முருகன் துதி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை அல்லது மாலை வேளையில் முருகர் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு 9 முறை இந்த துதியை சொல்லுங்க. அழகன் முருகனோட இந்த துதியை நீங்கள் வாய்விட்டு சொல்றது மூலயமா அவரோட அனுகிரகத்தால் உங்கள் முகமும் புது பொலிவுடன் காணப்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.